திருச்சி அரியமங்கலத்தில் சுகாதார சீர்கேட்டினை ஏற்படுத்தும் குப்பை கிடங்கை அகற்ற வேண்டும். கோழி கழிவிலிருந்து மீன்களுக்கான உணவு உற்பத்தி தொழிற்சாலையை அமைக்கக்கூடாது என வலியுறுத்தி துணை மேயர், திமுக கவுன்சிலர்கள் உள்ளிட்ட 30 பேர் மாமன்ற கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கலைவேந்தன். கலைவேந்தன், வணக்கம். கூடுதல் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். திருச்சி அரியமங்கலம் குப்பை கிடங்கில் கோழி கழிவிலிருந்து மீன் தீவனம் தயாரிக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக துணை மேயர் உள்ளிட்ட 30 கவுன்சிலர்கள் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். அதாவது திருச்சி திருவள்ளூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் அரியமங்கலம் குப்பை கிடங்கு உள்ளது. இங்கு நாள்தோறும் சுமார் 400 டன் குப்பை சேரும். எனவே அப்பகுதியில் எப்போதும் துர்நாற்றம் வீசும் வண்ணமே இருக்கும். இந்த நிலையில குடியிருப்புகள் நிறைந்த அந்த பகுதியிலிருந்து குப்பை கிடங்கை அகற்ற வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் நீண்ட ஆண்டு கோரிக்கையாக இருந்து வந்தது. இந்த நிலையில அந்த பகுதியில் கோழி கழிவுகளை வைத்து மீன் தீவனம் தயாரிக்கும் பணி மேற்கொள்வதற்காக அந்த குப்பை கிடங்கில் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கு பலத்த எதிர்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழல்ல திருச்சி மாநகராட்சி நிர்வாகம் அங்கு மீன் தீவனம் தயாரிப்பதற்கான கட்டுமான பணியை துவக்கியுள்ளனர். இந்த சூழலில் இன்று திருச்சி மாநகராட்சி அலுவலகத்தில் மாமன்ற கூட்டம் மேயர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக சேர்மன் மதிவாணன் குப்பை கிடங்கை அரியமங்கலம் பகுதியிலிருந்து அகற்ற வேண்டும், மீன் தீவனம் உற்பத்தி மையத்தை அங்கு அமைக்கக்கூடாது என வலியுறுத்தி வெளிநடப்பு செய்வதாக தெரிவித்தார். இதன் அடிப்படையில் அவர் தலைமையில் 24 திமுக கவுன்சிலர்கள், துணை மேயர், காங்கிரஸ் கவுன்சிலர்கள், கம்யூனிஸ்ட் கவுன்சிலர்கள் என 30 பேர் வெளிநடப்பு செய்தனர். இதனால் கூட்டரங்கில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. நன்றி கலைவேந்தன், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.